வணக்க நண்பர்களே. உலகத்தினுடைய மூத்த அண்ணனும் பெரிய அண்ணனுமாக நடந்து கொண்டிருந்த அமெரிக்கா என்று சொன்னால் பெரிய சண்டியர். உலகம் எல்லாத்துக்கும் அவர் தான் தலைவராக இருக்கணும் என்று விரும்புகிறவர், எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம்தான். இன்றைக்கு மூக்குடைப்பட்டு போய் நிற்கிறார் ஈரான்கிட்ட. அது பற்றிய ஒரு விவரமான ஒரு செய்தியை இன்றைய செய்தியா பார்க்கலாம். கூத்தாடிவட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி ஒரு லைக் பண்ணி தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய செய்திக்கு போகலாம். ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை 2026 கூத்தாடிவட்டை நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலுமாக போர் தொடுத்தது எல்லோருக்கும் தெரிந்தது. அவர்கள் நினைச்சு கொண்டது ஒன்று, நடந்தது வேறு மாதிரியோ ஒன்றுதான் நடந்திருக்கிறது. ஆனால் உலகம் கணிச்சு கொண்டது இப்படித்தான் நடக்கும், ஈரான்கிட்ட அடி வாங்க போயினும் என்ற மாதிரி தான் உலகம் கணிச்சு கொண்டு இருந்தது. ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினைத்து கொண்டிருந்தது ஒரு சிறிய காலக்கெடுவில் இது எல்லாத்தையும் அழிச்சு போடுவோம். அது ரொனால்ட் ட்ரம்ப் சொல்லி கொண்டதே ஒரு 4 வாரங்களுக்குள்ள நாங்கள் முழு விடயத்தையும் முடிச்சு போடுவோம் என்று சொல்லித்தான் தொடங்கினது இந்த யுத்தம். ஆரம்பத்திலேயே பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதலாவதே அவர்களுக்கு சக்சஸ் ஆன ஒரு ரிசல்ட் ஒன்று தான் கிடைச்சிருந்தது. ஈரானுடைய உச்ச தலைவர் கொல்லப்பட்டது. அதோடு அந்த நாடு ஒரு பதட்டமும் ஒரு அதிர்ச்சியை அடைந்தது. இதுகளை வச்சு கொண்டு பார்க்கல ஈரான் விழுந்துட்டது. அமெரிக்கா இனி அடுத்தடுத்த படியாக எல்லாம் வேறு முகமாகத்தான் போகும் என்றுதான் எல்லாரும் நினைச்சு கொண்டிருந்தது. அது வேறு மாதிரிதான் முடிஞ்சிருக்கு. ஆனால் உலக நாடுகளுடைய கணிப்புகளும் பத்திரிகைகளுடைய கணிப்புகளும் நேட்டோ நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்காவினுடைய நேச நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகள், எல்லா நாடுகளும் கணிச்சு கொண்டது என்னவை என்றால் இது ஒரு வேறு விதமாக முடியும், இது இப்படியான போரை தேவையற்ற ஒரு போர் என்ற மாதிரி தான் உலக நாடுகளுடைய கணிப்பு இருந்தது. அதோட தோத்து போவியல் என்று சொல்லி ஒரு நிலைப்பாட்டையும் எடுத்துக்கொண்டிருந்தது. அதே நேரத்தில் இந்த உலக நாடுகள் எடுத்துக்கொண்ட நிலப்பாடும் நடவடிக்கையாலேயும் தான் அமெரிக்கா தோற்கிறதுக்கு முக்கிய காரணமாகவும் அமைந்திருக்கிறது என்றதை பார்க்கணும். இதுல இருந்தா பார்க்க வேண்டியிருக்கு சொன்னால், ஊரோடு ஒத்தோடு தனியை ஓடுவதானால் கேட்டு ஓடு என்று சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. தனியை ஓடுறோம் என்றால் கேட்டு விசாரிச்சு போட்டு போகணும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் போய் எங்கேயே ஒன்றுக்கு மாட்டுப்பட்டு போவோம். ஊரோடைய ஒத்து ஓடினால் ஊர் எங்க போகுதோ ஏதோ ஒன்றை அறிஞ்சு கொண்டுதான் 4 பேர் 4 விதமான சிந்தனை அறிவை கொண்டுதான் ஓட துவங்க வேணும். அவர்களோட பின்னால போனால் பாதிப்பு அல்லது ஆபத்து குறைவாக அமையும் என்றது இன்றைக்கு ஈரானுடைய அல்லது அமெரிக்காவினுடைய இந்த யுத்தத்திலிருந்து புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கிறது. ரொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டார் என்று சொல்லி முக்கியமான அமெரிக்காவின் ஊடகங்கள் கூட சொல்ல தொடங்கிட்டது. ஏனென்றால் அவர் ஒரு பொறுமையை இழந்தவராகிவிட்டார். ஈரான் தன்னுடைய சொல்லுக்கு கட்டுப்படவில்லை. ஹோர்முஸ் நீரணியை திறக்கவில்லை. திறக்க சொல்லி சொன்னா போலே அவங்க திறப்பாங்களா? அவங்களுக்கும் ஒரு ஓர்மம் இருக்கும். அவங்களுக்கும் தாங்கள் தோற்கக்கூடாது என்ற எண்ணம் இருக்கும். அவங்க தங்களுடைய நாட்டில தங்களுடைய ஒரு கடல் பரப்பை தாங்கள் கட்டுப்பாட்டுக்கு வச்சிருந்துதான் தங்களுடைய போரை வெற்றி பெறலாம் என்ற நிலையிலே அந்த 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 ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கணும். அப்படி பார்க்கல இவர் நினைச்ச போல திறந்து விட சொல்லி திறக்கையில் கோவப்படுறதுல ஒரு யோசனை இல்லை. நேற்றெல்லாம் தூசண வார்த்தைகளால நிறைய ஊடகங்களுக்கு செவ்வியலை வழங்குறார். ஈரானை ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஆக்கள் என்று சொல்லியும் தங்களுடைய சொல்லு கேட்கவில்லை என்று சொன்னால் ஈரான் எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவோம் என்று சொல்லி எல்லாம் சாபமுற மாதிரியான வார்த்தைகளை டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டதை உலக ஊடகங்களோ அல்லது உலக தலைவர்களோ ரசிக்கவும் இல்லை, விரும்பவும் இல்லை. இது என்ன இப்படி எல்லாம் கதைச்சு கொண்டிருக்கிறார் ரெண்டு மாதிரி இருக்குது. அவருடைய காலக்கெடு இன்றைக்கு திங்கட்கிழமை இன்றைய நேரம் மாலை 8:30 அவருடைய காலக்கெடு 48 மணித்தியால காலக்கெடு முடியுது. நான் நினைக்கிறேன் அந்த நேரம் வளைகுடா பகுதியில் உள்ள நேரத்தை தான் அவர் அந்த கணிச்சிருக்கிறார் என்ற மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. அந்த மாலை நேரம் 8:30 மணிக்கிடையில் ஹோர்முஸ் நீரிணியை ஈரான் திறந்து விடணும். திறந்து விடவில்லை என்று சொன்னால் நீர்நிலைகள், மின்சார உற்பத்தி நிலையங்கள், குடியிருப்புகள், பாலங்கள் அத்தனையும் விமான தாக்குதலுக்கு ஆளாகி அழிக்கப்படும். எல்லாம் எரிச்சு சாம்பலாக்கி நீங்கள் நரகத்துக்குள்ள வாழ்ற மாதிரியான ஒரு நிலையை உருவாக்குவோம் என்று சொல்லி சாபமிட்ட மாதிரி ஒரு வல்லரசனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரொனால்ட் ட்ரம்ப் சொல்றார். இன்றைக்கு ஈரான் சொல்லுது அதுக்கு என்ன ஒரு மறுமொழி சொல்ல இல்லை. இன்றைக்கு இன்னும் நேரம் இருக்குது. இப்பொழுது இன்றைக்கு ஐரோப்பாவினுடைய நேரம் இப்பொழுது பகல் 12 மணி. அப்போ மாலை 8:30 மணி வரையில தான் ரொனால்ட் ட்ரம்பினுடைய காலக்கெடு முடியுது. ஆனால் நேற்று இரவு ராத்திரியை ஞாயிற்றுக்கிழமை இரவு திங்கட்கிழமை விடுகிறதுக்கு முன்னமே ஈரான் தன்னுடைய கச்சேரியை வேறு மாதிரியா தொடங்கிட்டது. நீ சொல்லிக் கொண்டது என்னென்றால் நீர்நிலைகளை அழிப்போம், மின்சார கட்டமைப்புகளை இல்லாமல் செய்வோம், பொருளாதார நிலைகளை அழிப்போம், பாலங்களை எல்லாம் இடிச்சு சிதற பண்ணுவோம் என்றுதானே சொன்ன நீ என்று சொல்லி போட்டு ஈரான் தன்னுடைய
கணக்குக்கு தொடங்கிட்டது. முதலாவதாக பஹ்ரைனில் உள்ள பெட்ரோல் சுத்திகரிக்கும் நிலையம் ஒன்றுக்கு ஒரு ஆளில்லா விமானத்தால தாக்குதல் நடத்தி அந்த பெட்ரோல் சுத்திகரிப்பு நிலையம் இன்றைக்கு எரிஞ்சு கொண்டு இருக்குது. இரண்டாவதாக குவைத்தில் உள்ள உப்பு நீரை நல்ல நீராக்கித்தான் அந்த நாட்டில கூடுதலான குடிநீர் குடிக்கிறதுக்கு எல்லாம் பாவிக்கிறது. அந்த சுத்திகரிப்பு நிலையத்தை ஆளில்லா விமானத்தாலேயோ அல்லது ட்ரோன் மூலமோ அல்லது ஏவுகணை மூலமோ என்ன ஒரு விதத்தில தாக்கி அழித்து அந்த நீர்நிலையையும் அழித்து விட்டிருக்கிறது இன்றைக்கு ஈரான். அடுத்ததாக அமெரிக்கா சொல்லிக் கொண்ட மாதிரி உங்களுடைய மின்சார கட்டமைப்புகளை எல்லாம் அழிப்போம் என்று சொன்ன மாதிரி ஈரான் அதுக்கிடையில முந்திக்கொண்டு குவைத்தில் உள்ள 2 மின்சார உற்பத்தி நிலையங்களையும் அழிச்சிருக்குது. விமானம் மூலம் தாக்குதல் நடத்தாமலுக்கு ட்ரோன் மூலமும் ஆளில்லா விமானங்கள் மூலமும் தாக்குதல் நடத்தி 2 மின் உற்பத்தி நிலையங்களையும் சக்தியாகி இருக்கிறது. அடுத்ததாக அபுதாபியிலையும் ஒரு பெரிய தொழில் நிறுவனங்களையும் அதோட பஹ்ரைன்லையும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களையும் அடித்து நொறுக்கி இருக்கிறது ஈரான். ஈரானுடைய இந்த செயற்பாடு என்னன்னு சொன்னால், அமெரிக்கா நீ எங்களுக்கு சொல்லி கொண்டது ஒரு காலக்கெடுவை வச்சிருந்த 8:30 என்று சொல்லி அதுக்கு முதலே நாங்கள் செய்கிறோம், இதுதான் எங்களுடைய நடவடிக்கையாக இருக்கும், நீ ஏதாவது செய்தாயாக இருந்தால் நீ என்ன சொல்றது எங்களுக்கு, நீ என்ன கட்டளைகிறது எங்களுக்கு, நாங்கள் செய்து காட்டுறோம் பேரண்ட் மாதிரி நிற்குது ஈரான். ஈரானுடைய நோக்கம் என்னென்றால் அழிஞ்சு போனாலும் பரவாயில்லை, அமெரிக்காவுக்கு ஒருபோதும் அடிபணிய போறதில்லை என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து விட்டது ஈரான் என்றது தெரியுது. இது ஈரானுடைய தனிப்பட்ட ஒரு சக்தியாக இல்லாவிட்டாலும் பின்புலத்தில் மிக மிக பெரிய சக்திகள் இருந்து கொண்டிருக்கிறது. அது ரஷ்யாவாக இருக்கலாம் என்று சொல்லித்தான் கூடுதலான ஆய்வாளர்கள் சொல்லினும், ரஷ்யாவாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம், அல்ல 2 நாடுகளாகவும் இருக்கலாம். 2 நாடுகளுடைய உதவியும் கணிசமான அளவு அல்லது மிக மிக தேவைக்கு ஏற்ற அளவுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறதால் தான் இன்றைக்கு விமானத்தை எதிர்க்கிற ஏவுகணைகள் தாக்குதல்கள் கூட காலதாமதமாக நடந்திருந்தாலும் அது வேறு ஒரு நாட்டிலிருந்து தெரிவிக்கப்பட்டதாகத்தான் இருக்கலாம் என்று உணரக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் எல்லாம் நிறைய ஊடகங்கள் அமெரிக்காவினுடைய இந்த போரை, இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கையை எல்லாம் விமர்சித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வரவேற்ற மாதிரி இல்லை, விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவிலும் நிறைய மக்களுக்கு இந்த போர்ல விருப்பம் இல்லாமலுக்கு எதிர்ப்புகளை தெரிவித்து கொண்டிருக்கிறபடியால் இந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிக்கலாம் என்ற ஒரு நோக்கம்தான் தவிர டொனால்ட் ட்ரம்புக்கு இதுல வெல்ல வேணும் என்ற மாதிரி இல்லை, ஆனால் தோற்ற மாதிரி வெளியில வரக்கூடாது, இதுக்குள்ள எப்படி இதுல இருந்து கலண்டு வெளியில வார என்ற நிலையில தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய உடல்நிலை மிக மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், உளவள நிலை அவ்வளவு மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும், அவர் வாயில வார வார்த்தைகள் எல்லாம் கடும் வார்த்தைகளாகவும் தூசணங்களாகவும் வருவதாகவும் இன்றைக்கு செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியவில்லை. ஈரான் ஒரு அங்குலம் கூட இதை விட்டுட்டு போற அப்படியான நோக்கத்துல இல்லை. இன்றைக்கு கடைசி நேரத்துல 2-3 விமானங்களை தாக்கி அழித்ததாக இருக்கட்டும், அமெரிக்காவோட எதிர்த்து போடுற முறைகளினுடைய நடவடிக்கைகளினுடைய முறைமையாக இருக்கட்டும் படு மோசமாகத்தான் ஈரான் நின்று கொண்டிருக்கிறபடியால் தரமார்க்கமாகவோ அல்லது வேறு விதமாகவோ ஈரானுக்கு இறங்கி ஒரு போர்ல வெல்ல முடியாது. விமான தாக்குதல் எவ்வளவு ஒன்று தாக்குறது, இன்றைக்கு விமான தாக்குதலும் தாக்க முடியாத நிலைக்கு வந்து விட்டது. இப்படி ஒரு 10 விமானத்தை ஈரான் விழுத்து விட்டது என்றால் அதுக்கு பிறகு அமெரிக்காவால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிடும். இஸ்ரேலிடையும் ஒரு குறிப்பிட்ட அளவு விமானம் தான் இருக்கக்கூடும், ஏதோ பெரிய 1000, 5000, 2000 விமானங்கள் எல்லாம் வைத்திருக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட அளவு விமானம் வைத்திருக்கக்கூடும். அந்த குறிப்பிட்ட விமானத்திலே ஒரு 5-10 விமானத்தை அடித்து விழுத்தி விட்டாலே அவர்களுடைய பொருளாதாரத்துக்கு முதல் மனநிலை உடைஞ்சு போயிடும். அதே போல அமெரிக்காவினுடைய விமானம் மிக மிக விலை கூடின விமானம் என்று சொல்லியும் இதே எக்கச்சக்கமான பொருளாதார இழப்பு தான் அமெரிக்காவுக்கு என்று சொல்லியும் அந்த விமானத்தை மீட்கிறதுக்கு வந்த ஹெலிகாப்டர்களுடைய இழப்புகளும் நிறைய இழப்புகள் என்று சொல்லியும் இராணுவத்தினருடைய இழப்புகள் நிறைய இழப்புகள் நடந்திருக்கிறது. இதெல்லாம் அது காட்டிக்கொள்ளவில்லை அமெரிக்கா என்று சொல்லியும் ஆய்வாளர்களும் ஊடகங்களும் அந்த கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கணும். என்ன நடக்கும் தெரியவில்லை. ஈரானை வெல்ல முடியாத என்ற நிலைக்கு உலக நாடுகள் வந்து விட்டது. இதில் ஒரு விடயம் என்னென்று சொன்னால், அமெரிக்காவினுடைய ஆட்பலம் அல்லது அமெரிக்காவினுடைய விமானம், அமெரிக்காவினுடைய இராணுவம், அமெரிக்காவினுடைய கப்பற்பலம் அத்தனையும் கொண்டு வந்து ஈரானை வெல்லலாம் என்ற ஒரு நிலை இருந்தால் கூட இனி அவர்களுடைய மனநிலை உடைஞ்சு போயிட்டது. இராணுவத்தினுடைய மனநிலை சரி, அமெரிக்க ஜனாதிபதியினுடைய மனநிலை சரி, உலக மனநிலை சரி, அத்தனை பேருடையும் உடைந்து போனபடியால் இனி ஒரு பொழுதும் இப்போதைக்கு ஈரானை வெல்ல முடியாது. இனி வேணுமென்றால் விடுபடுத்திக் கொண்டு இன்னும் ஒரு 5 வருடங்களுக்கு பிறகு முயற்சிக்கலாம்
என்ற மாதிரி தான் ஆய்வாளர்களுடையதும் அல்லது ஊடகவியலாளருடைய கருத்துமாக இருக்கிறது. பெஞ்சமின் நெத்தன்யாகு நினைக்கிறார் என்ன மாதிரி என்று சொன்னால், ஒரு வீக்காக இருக்கிற நேரத்துல தான் ஈரான் கொஞ்சம் நிலைகுலைந்து போய் இருக்கிற நேரத்துல ஈரானை அடக்கினால் ஒழிய இன்னும் ஒரு 2 வருடங்கள் அல்லது 5 வருடங்கள் தாண்டி இன்னும் ஒரு போரை தொடங்குறதாக இருந்தால் அவர்கள் இன்னும் டெக்னாலஜியில மேம்பட்டு விடுவார்கள், தொழில்நுட்பம் எல்லாம் அறிஞ்சிடுவார்கள், நுணுக்கங்கள் எல்லாம் அவர்கள் அறிஞ்சு விடுவார்கள். அதனுடைய இப்படிச்சா சரி என்று சொல்லி அமெரிக்காவை மிக மிக நெருக்கடிக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் தான் என்றது வடிவா தெரியுது. என்ன இருந்தாலும் இப்போதைக்கு ஈரானை வெல்ல முடியாது என்ற நிலைக்குத்தான் இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற நிகழ்வுகளும் உலகத்தினுடைய கருத்துக்களும் இருக்கிறதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இன்றைய செய்தியை இதோட முடிச்சு கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம். கூத்தாடிவட்டை யூடியூப் சேனலில் புதுதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து, இந்த செய்தி பற்றிய ஒரு கருத்து ஒன்று உங்களுக்கு இருக்கும், தயவு செய்து அந்த கருத்தை பதிவு செய்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, ஒரு லைக் பண்ணி தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னொரு செய்தியில் சந்திப்போம். நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், நல்லதை பற்றியே அடுத்த அடி எடுத்து வைப்போம். நன்றி, வணக்கம்.